ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி உட்கார்ந்து சுமார் 40 நிமிடங்கள் வரைக்கும் தரிசனம் செய்யக்கூடிய அர்ச்சனா சேவாவை பற்றியும் அர்ச்சனா சேவாவிற்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்ற தகவல்களை பற்றியும் பார்க்கலாம். திருப்பதியில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு தினமுமே அதிகாலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் அர்ச்சனா சேவா நடக்கும். ஆனால் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதிகாலை நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவிற்கு மட்டும்தான் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. மற்ற நேரங்களில் நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவை கோவிலினுடைய அர்ச்சகர்கள் ஏகாந்தமாக செய்வாங்க. தினமுமே தோமாலா சேவா முடிந்த பிறகுதான் அர்ச்சனா சேவா ஆரம்பமாகும். அர்ச்சனா சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 4 மணி, சேவா தொடங்கக்கூடிய நேரம் 4:30 மணி. சேவாவிற்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் மேலே ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். அர்ச்சனா சேவாவினுடைய டிக்கெட் காஸ்ட் ஒருத்தருக்கு 220 ரூபாய். அதிகாலை 4 மணி தான் ரிப்போர்ட்டிங் டைம் என்று நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருந்தாலும் 3 மணிக்கே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3:30 மணிக்கு கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 3 இடங்களில் நம்முடைய டிக்கெட்டும் ஒரிஜினல் ஆதார் கார்டும் செக் பண்ணுவாங்க. இந்த செக்கிங் ப்ராசஸ் முடிந்து கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்கார்றப்போ மணி 3:45, 3:50 ஆகிடும். கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதற்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் கேட்ஸ் ஓப்பன் செய்து ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்து கோவிலுக்கு உள்ளே நம்ம போகிறப்போ மணி சுமார் 4:20 ஆகிடும். பொதுவாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாகவோ, ஆர்ஜித சேவா டிக்கெட் தரிசனம் மூலமாகவோ, SSD டோக்கன் மூலமாகவோ அல்லது சர்வ தரிசனம் மூலமாகவோ நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் பங்காரு வாக்கிலிக்கு உள்ள துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்று தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடும். ஆனால் இந்த அர்ச்சனா சேவா சமயத்தில் பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போய் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி வரக்கூடிய முதல் அறை ஸ்னப்பன மண்டபம், அதனை தாண்டி வரக்கூடிய 2வது சிறிய அறை ராமர் மேடை, அதனை தாண்டி வரக்கூடிய 3வது பெரிய அறை சயன மண்டபம். இந்த சயன மண்டபத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய அறை தான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை. பெருமாள் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயன மண்டபத்தில் உட்கார்ந்து தான் நாம் இந்த அர்ச்சனா சேவா பார்ப்போம். கியூவில் எந்த வரிசையில் நம்ம ஜாயின் பண்ணி கியூவில் வந்தோமோ அதே வரிசைப்படி தான் இந்த அறைகளில் உட்கார வைப்பாங்க. கியூவில் நீங்கள் பின்னாடி கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் அறை நிரம்பி இருந்தால் 2வது அறையில் உட்கார்ந்து தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த காரணத்திற்காகவே ஏர்லியராகவே எல்லாருமே கியூவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த அறைகளில் நாம் உட்கார்றப்போ மணி சுமார் 4:35 ஆகிடும். இம்மிடியட்டாக அர்ச்சனா சேவா ஆரம்பமாகிடும். அர்ச்சனா சேவா சமயத்தில் என்ன நடக்கும்னா, பெருமாளினுடைய திருவடிக்கு பக்கத்தில் ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்திருப்பார். அவருக்கு பின்னாடி ஒரு அர்ச்சகரும் இருப்பார். அவர் துளசி இலைகளை கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார். அதற்கு முன்னாடியும் ஒரு அர்ச்சகர் நிற்பார். பெருமாளினுடைய சஹஸ்ர நாமங்கள் 1008 நாமங்கள் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல பெருமாளினுடைய திருவடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அர்ச்சகர் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்துட்டே வருவாங்க. பெருமாளினுடைய சஹஸ்ர நாமங்கள் ஒவ்வொன்றாக பொறுமையாக சொல்ல சொல்ல பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு அவருக்கு உகந்த துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யக்கூடியது தான் அர்ச்சனா சேவா அல்லது சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவான்னு நாம் சொல்கிறோம். இந்த சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவா முடிந்த உடனேயே பெருமாளினுடைய மார்பில் இருக்கக்கூடிய 2 தாயார்களுக்கு அவங்களுடைய 24 திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்வாங்க. இது முடிந்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு மகா தீப ஆரத்தி ஒரு முறை காமிப்பாங்க. அது முடிந்த உடனே கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இந்த 2 ஆரத்தியும் முடிந்த பிறகு எல்லாருமே எழுந்து நின்று கியூவில் வரிசையாக பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே கோவிலை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு மணி சுமார் 5:30 மணி ஆகிடும். இந்த அர்ச்சனா சேவா சுமார் 35 நிமிடத்திலிருந்து 40 நிமிடங்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய சேவா. இந்த 40 நிமிடமுமே பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயன மண்டபத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த அர்ச்சனா சேவா மூலமாக நமக்கு கிடைக்கும். அர்ச்சனா சேவா டிக்கெட் கிடைக்க நமக்கு 3 வழிகள் இருக்கு. ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப், ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மற்றும் VIP ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய இந்த அர்ச்சனா சேவாவிற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களை குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த குலுக்கல் முறையை தான் எலக்ட்ரானிக் லக்கி டிப் என்று நாம் குறிப்பிடுறோம்.
ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக ஆன்லைன்லேயே இந்த அர்ச்சனா சேவாவிற்காக ரெஜிஸ்டர் செய்வதற்கு ஒவ்வொரு மாதமும் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான். அர்ச்சனா சேவாவிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களை 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லைவ்லேயே குலுக்கல் முறையை கண்டக்ட் செய்து சிஸ்டமே இந்த அர்ச்சனா சேவாவில் பங்கேற்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். ஒரு நாளுக்கு 10 நபர்களை மட்டும்தான் ஆன்லைன் லக்கி டிப் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அர்ச்சனா சேவாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அவங்க எந்த தேதியில் அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற விவரங்களோடு அர்ச்சனா சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்து 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள பேமெண்ட் செய்து முடிக்கணும். அடுத்து ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப், அதாவது திருமலைக்கே நம்ம நேரடியாக போய் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய முறையை தான் ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்னு நாம் குறிப்பிட்டோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவிற்கு மட்டும்தான் பக்தர்களை அனுமதிப்பாங்க. இதற்கு முதல் நாளே போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திடணும். இதன்படி பார்த்தோம்னா அர்ச்சனா சேவாவிற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் திருமலையில் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் அர்ச்சனா சேவாவிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தப்படும். 5:30 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைவ்லேயே கண்டக்ட் செய்து சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் அர்ச்சனா சேவாவிற்காக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதே சமயம் அர்ச்சனா சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அவங்க அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்கிற விவரத்தோடு அர்ச்சனா சேவாவிற்குரிய பேமெண்ட் கட்டுவதற்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்து அவங்க அர்ச்சனா சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு திருமலையில் திங்கட்கிழமை அர்ச்சனா சேவாவிற்காக ரெஜிஸ்டர் செய்து செலக்ட் ஆகக்கூடியவங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கோவிலில் நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவில் அவங்க பங்கேற்கலாம். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் முறையானது நம்முடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டின் பேஸில் தான் நடக்கக்கூடியது. அதனால் ஆதார் கார்டு ஒரிஜினல் மிக மிக அவசியம். அடுத்து விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அர்ச்சனா சேவாவிற்காக நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கிக்கலாம். மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய எம்பிஸ் மற்றும் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மட்டும்தான் அர்ச்சனா சேவாவிற்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களினுடைய எம்பி மற்றும் மினிஸ்டர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை தற்சமயம் அர்ச்சனா சேவாவிற்காக அக்செப்ட் பண்ணுவது கிடையாது. எந்த நாள் அர்ச்சனா சேவா அட்டன் செய்வதற்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்களோ அதற்கு முதல் நாளே திருமலைக்கு போய் திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஇஓ ஆஃபீஸில் மதியம் 12 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர்ஸ் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடணும். அதற்கப்புறம் மாலை 6 மணி போல் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அர்ச்சனா சேவாவிற்காக அக்செப்ட் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற விவரங்களோடு அர்ச்சனா சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. பயனுள்ள தகவல்கள் கொண்ட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.